ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரியவங்கங்கிற மரியாதைக்காக தான் உங்க கால்ல விழுவுமே தவிர பணத்துக்காக என்னைக்கும் யார் காலையும் விழ மாட்டோம். ஆனா நீங்க வருத்தப்படுவீங்க. அகிலா மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்க வருத்தப்பட தான் போறீங்க. என் தங்கச்சி அப்படி வருவா. ஓடி மா, எப்படிமா கதிர் எப்படி சம்மதிச்சான்? என்னால நம்பவே முடியல. நீ ஏதாவது அவன் கிட்ட பேசுனியா? இல்லையே. அவன் எப்படி சம்மதிச்சான்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அவன் மனசு மாறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நாம நடத்தி முடிச்சிடணும். ஆமாமா, அந்த மகா மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவ கண்டிப்பா கதிர்கிட்ட ஏதாச்சும் பேசி அவன் மனசு கலைக்க முயற்சி பண்ணுவா. அதுக்கெல்லாம் டைமே கொடுக்க கூடாது. என்ன கடகடன்னு கல்யாண வேலையை பாத்துடணும். ஒருத்தி கேம்புக்கு போனாலே என்ன பண்றா எப்படி இருக்கான்னு கேட்கணும்னு தோணுச்சாடா உனக்கு? அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்களா சார் நீங்க? ஒரு கால் கூட பண்ண முடியாத அளவுக்கு? நீ எனக்கு கால் பண்ணலன்னா நான் விட்டுருவனா? என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுனா மட்டும் எப்படி எல்லாம் மிரட்டி என்ன வர சொல்ற? ஆனா அந்த லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியல. மோரடா. அகிலா, என்ன மன்னிச்சிடுறி. எனக்கு வேற வழி தெரியலடி. கதிர் கதிர், பயமா இருக்குடா. கால் அட்டெண்ட் பண்ணுடா ப்ளீஸ். கதிர் கதிர், கால் அட்டெண்ட் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லைன்னா உன்கிட்ட பேசவே மாட்டேன். கதிர் அட்டெண்ட் பண்ணு. டி கதிர், போனை எடு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயமா இருக்குடா. கதிர் கதிர், எடு கதிர், எடு கதிர்.
எடுறா, போனை எடு. கதிர், கதிர், ஏன்டா இவ்ளோ நேரம்? கால் எடுக்கலன்னா விட வேண்டியதானே? திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருப்பியா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். கதிர், கதிர், ஹலோ, இங்க பாரு, நான் இங்க. அகிலா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் இங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். இந்த நேரத்துல என்னடா முக்கியமான வேலை உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிற, நான் பேசுறதை கேட்க மாட்டியா? மாட்டேன். திரும்ப திரும்ப என்ன கால் பண்ணாத, நானே உனக்கு கூப்பிடுறேன். அது வரைக்கும் நீ என்ன கால் பண்ணாத, புரிஞ்சுதா? படிக்கத்தானே போயிருக்காங்க, அந்த வேலையை பாரு. கதிர், 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 ஏன்டா இப்படி பண்ற? ஏன் அவாய்ட் பண்ற? அப்படி என்னதான் கோபம் உனக்கு என் மேல? இதுக்கு மேல நான் என்னதான் செய்வேன்? சாரி. உன்னை தெரிஞ்சே கஷ்டப்படுத்துறேன். சாரிடி. என்ன மன்னிச்சுட்டா அகிலா, நான் வேணும்னே பண்ணல. பணக்கார குடும்பம்லாம் கதிர் கண்டிப்பா சம்மதிச்சிருக்க மாட்டான். வேற என்ன காரணமா இருக்கும்? அவன் மனசுல அகிலா மட்டும்தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு கார்மெண்ட்ஸ் ஓனர்ங்கிற பந்தாவே இல்லாம இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற பத்தியா? இந்த சிம்பிளிசிட்டி தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னு உன் கூட இருக்கிறவங்க பைத்தியக்காரத்தனமா உன்னை புகழ்ந்து பேசலாம். ஆனா நான் மகா ஓனர் முதலாளிங்கிற கெத்தெல்லாம் திடீர்னு வந்துடாது. அதெல்லாம் பொறப்புலயே ரத்தத்திலேயே இருக்கணும். நீ கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா என்னைக்குமே உன்னால முதலாளியாக முடியாது. ஏன் தெரியுமா? அதுவும் ரத்தத்துல இல்ல. என்னைக்கு இருந்தாலும் உன்னால வேலைக்காரியா மட்டும்தான் இருக்க முடியும்.